கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றில் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். இப்போ யாக்கோபு அவர்கள் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு தன் மாமன் ஆகிய லாபான் வீட்டுக்கு போயிட்டுருக்காருங்க. வழியில் தான் அவர் அந்த அழகான ஒரு கனவெல்லாம் பார்க்குறாரு. தேவதூதர்கள் ஏறுறது இறங்குறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்தோம். இப்போது அவர் அந்த ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு அங்கே கிணற்றண்டையில் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுற இடத்துக்கு வந்து சேர்றாரு. அப்போ அங்கே இருக்கிற மேய்ப்பர்களோட கூட அவர் பேசுகிறாரு. யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், இப்போ இந்த ஊரில் தானே அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாபானை பற்றி விசாரிக்கிறாரு. நாகோரின் குமாரன் ஆகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன், சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய்க்க விடலாம் என்றான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள். அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா அந்த இடத்துல மேபி அந்த கல் மிக மிக ஒரு வேலை வெயிட்டானதாக இருந்திருக்கலாம். ஸோ அது அப்பப்போ தள்ளுறதுக்கு ஈஸி கிடையாதுன்றதுனால எல்லா ஆடு மேய்க்கிறவங்களும் ஒரு இடத்துல சேர்ந்த பிறகு எல்லா ஆடுகளுக்கும் ஒரேடியாக தண்ணி காமிச்சிட்டு பிறகு அந்த கல்லை புரட்டி வைக்கலான்னு அவங்க பிளான் போட்டிருக்காங்க. அவர்களோடைய அவன் பேசி கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமார்த்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். ஸோ பாருங்க, அங்கே ராகேலுக்காக ஓடி போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. அவரே கல்லை புரட்டி ஆடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அங்கே தான் முதல்ல ராகேலை பார்க்குறாரு. அவங்க மேலே ஆசையும் வைக்கிறாருங்க. பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களெல்லாம் விபரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? இப்போ 1 மாதம் வரைக்கும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. ஆனால் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் செய்துட்ருக்காரு. அப்பொழுதுதான் 1 மாதம் கழித்து லாபான் அவங்களே அவரே கேட்குறாருங்க, எப்படி நீ சும்மா வேலை செய்கிறது, உனக்கு சம்பளம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். ஸோ இந்த இளையவள் ராகேலை தான் அவர் முதல்ல பார்த்து விரும்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ எவ்வளோ சம்பளம் வேணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள்.
யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். 7 வருஷங்க. அவரே சொல்றாரு. இந்த 7ன்றது ஒரு பரிபூர்ணத்தை குறிக்குதுங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் கூட நிறைய இடத்துல வேதம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டோன்னா நிறைய இடத்துல 7ன்ற வார்த்தை எதுக்குன்னா அது ஒரு பரிபூரணம். ஈவன் பார்த்திங்கன்னா இந்த புதிய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா 7 குத்து விளக்குகள், 7 சபைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 7ன்னு குறிப்பிட்டு இருக்குது. ஸோ 7 வருஷம் அவங்க இளைய மகளுக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லிடுறாரு. அதாவது எந்த சம்பளமும் வேணாம், அவள் மட்டும் போதுன்ற மாதிரி. அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். பாருங்களேன், எங்கள் கல்யாணமே ஆகலை, ஆனாலும் மனைவியாக தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. 7 வருஷம் அவங்களுக்காக வேலை செய்கிறாருங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், லாபான் எவ்வளோ ஒரு தந்திரமான யோசனையை செய்கிறாரு. அவங்க மூத்த மகள் கூச்ச பார்வையாக இருக்கிறதுனால ஒருவேளை அவங்கள யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சாரோ என்னவோ தெரியல. அவங்கள தந்திரமாய் பிளான் பண்ணி அவருக்கு மனைவியாக ஆக்கி விடுகிறார். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னே ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். வஞ்சகம்னா அதான் ஏமாத்துறதுங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அது முன்னாடியே அவருக்கு சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் சொல்லவே இல்லை. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வச்சு ஏமாத்தினார், அதுவும் 7 வருஷம். அப்புறம் என்ன சொல்கிறாரு பாருங்க, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். மறுபடியும் இன்னொரு 7 வருஷம் இவளுக்காக நீ செய் அப்படின்றார். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். ஆனால் 7 நாளுக்கு அப்புறம் மனைவியாக கொடுத்துட்றாருங்க. மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலை சேர்ந்தான். லேயாளை பார்க்கிறோம். ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். இங்கே தாங்க ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ராகேலை அவர் திருமணம் செய்கிறாரு, லேயாளையும் திருமணம் செய்கிறார். ஆனாலும் ராகேல் மேலே தான் அவருக்கு பிரியம் இருக்குது. லேயாளை அற்பமாக அவங்க நினைக்கிறாங்க. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். சிறுமையை பார்த்தாரு கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரை அவங்க மன மகிழ்ச்சியாக நினச்சி அந்த குழந்தைக்கு ரூபன் என்று பெயரிடுறாங்க. அதுவும் இல்லாமல் பாருங்களேன், அட்லீஸ்ட் இந்த குழந்தை பிறந்த பிறகாவது அவர் என்னை நேசிப்பாரா சொல்லிட்டு அவள் ஏங்குறா. மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டது கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். இப்போ பாருங்க, யாக்கோபு தான் அந்த இஸ்ரவேலாக மாறப்போகிறார். அது நம்ம மைண்டில் இருக்கணும். ஸோ அவரோட குமாரர்கள் தான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் ஒவ்வொன்றாக பிறக்க ஆரம்பிக்குது. முதல்ல லேயாள் மூலமாக தான் பிறக்கிறாங்க 3 பேர். முதல்ல ரூபன், அதன் பிறகு 2வதாக சிமியோன். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று
என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இப்போவாவது கத்தர் என்னோட ஹஸ்பண்ட் என் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏங்கி தவிக்கிறா பாருங்களேன். அதனாலையாவது வந்துட்டு 3வது குமாரன் பிறந்த பிறகாவது அவர் வருவாருன்னு நினைக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அவனுடைய பாசம் வந்துட்டு அவன் மேலே இல்லாமல் இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இந்த லேவி கோத்திரம் தாங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு கர்த்தரை சேவிக்கிற கூட்டமாக அவங்க இப்போ வரைக்கும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதையும் நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. ஸோ 4வதாக ஒரு மகன் பிறக்கிறாரு. அவருக்கு தான் வந்து யூதான்னு பேரிடுறாங்க. இந்த யூதா கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். அது எதை குறிக்குதுன்னா, அவங்க என்ன மீனிங்கில் வைக்கிறாங்கன்னா, கர்த்தரை துதிப்பேன். அந்த ஒரு இடத்துல கூட யோசபாத்தோடைய அந்த போர் நடக்கிற நேரத்தில் யூதா கோத்திரத்தை தான் வந்து பாடல் பாடுறதுக்காக வைக்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த யூதா கோத்திரம் பார்த்திங்கன்னா துதிக்கிற ஒரு பீப்புளாக இருக்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்படியாக 4 குமாரர்கள் யாக்கோபுக்கு பிறக்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.